இப்போ இருக்கிற கிளைமேட் ரெய்னி சீசனா சம்மர் சீசனான்றது நமக்கே அடிக்கடி கன்ஃப்யூஸ் ஆகுது. ஏன்னா வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழையாக கொட்டி தீர்த்துட்டு போயிடுது. ஒரு சில நேரத்தில் வெயிலும் வச்சு செஞ்சிடுது. அதுவும் மார்கழி மாதத்துல இந்த வருஷம் மழையாகவே பேஞ்சிட்டு போயிடுச்சு. பனியவே காணுங்க. சரி, இந்த மழைக்கு இதமாக சூடாக ஏதாவது பண்ணலான்னு தோணுச்சு. சரி, கோதுமை புட்டு செய்யலான்னு தோணுச்சு. அதுவும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒன்றுமே இல்லைங்க, வெறும் கோதுமை மாவை அப்படியே ஒரு இட்லி அவிக்கிற இட்லி துணியில் அப்படியே தண்ணி தெளிக்காத அப்படியே தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு மூட்டையை கட்டி இட்லி பாத்திரத்தில் அவிச்சிருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் திரும்ப எடுத்து அதை உப்பு தண்ணி தெளித்து கிளறி, நம்ம புட்டு எப்படி ரெடி பண்ணுவோம் நார்மல் புட்டு அதே மாதிரி கிளறி இட்லி பாத்திரத்தில் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்தோம்னா பொல பொலன்னு சூப்பரான புட்டு கிடைக்கும். அரிசி மாவை விட சூப்பராக இருக்குங்க. இது கோதுமை மாவு புட்டான்றது நமக்கே குழப்பமாக இருக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் இருக்காது. இது கூட சூடான லெமன் டீ ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இது கூட புதினாவும் லெமனும் சேர்த்து ஒரு சூப்பரான டீ ரெடி பண்ணியாச்சு. மழைக்கு இதமாக இப்போ கோதுமை புட்டும் லெமன் டீயும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாப்பிட மாட்டேன்னு நினச்சேன். பசங்க சூப்பராக சாப்பிட்டாங்க. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இப்போல்லாம் ஆயிலில் சமைக்கிற ஐட்டத்தை சுத்தமாகவே கட் பண்ணியாச்சு. எப்போவாச்சும் தான் ரேராக செய்கிறது. இந்த லெமன் டீயும் செம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இந்த மழை பெஞ்சாலே இவர் வந்து தரையில் படுக்க மாட்டார். எங்கே படுத்து தூங்குறாரு பாருங்கள். சோபாவில் ஒரு தலைக்காணி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு.